பயோஸ்கோப் நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்க போவது விஜய் ஆனந்த். வாழ்க்கையில சாதிக்காம செத்து போயிட்டா அது சாவுக்கே அவமானம்னும், கொள்கையே இல்லாம வாழ்ந்தா அது அந்த வாழ்க்கைக்கே அவமானம்னும் அப்பா அடிக்கடி சொல்லுவார். உங்களை பத்தி இந்த நியூஸ் பேப்பர்ல எப்படி எழுதிருக்காங்க பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. இது ஒரு கன்னட படம். கன்னட படத்தின் தமிழாக்கம். கர்நாடகாவில் புகழ்பெற்ற தொழிலதிபர் சங்கமேஸ்வர். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வியாபாரத்தில் கை தேர்ந்தவர் இவர். ஆரம்பத்தில் புத்தக பதிப்பாளராக இருந்தவர் சங்கமேஸ்வர். அதற்கு பிறகு அவருடைய மகன் அந்த நிர்வாகத்தை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். லாரி வாங்கி ஓட்டுகிறார். அந்த லாரி இன்றைக்கு 500 லாரிகளுக்கு மேல் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. அதற்கு பிறகு கன்னடத்திலே பத்திரிகை நடத்தியிருக்கிறார். அந்த பத்திரிகை ஏற்கனவே நடந்து கொண்ட எல்லா பத்திரிகைகளையும் ஓவர்டேக் செய்து முதலிடத்தை பெற்றுவிட்டது. புத்திசாலித்தனமாக அந்த பத்திரிகை வேறு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு விற்கிறார். மீண்டும் பத்திரிகை தொடங்கி தன்னுடைய விற்கப்பட்ட தன்னுடைய பத்திரிகையின் விற்பனையே ஓவர்டேக் செய்து நிறைய நாளிதழ்களை விற்கக்கூடிய பெரிய தொழிலதிபர் ஆகிறார். இந்த தொழிலதிபர் சங்கமேஸ்வர் தான் இந்த படத்தின் தயாரிப்பாளர். பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். அவருக்கு ஒரு படம் தன்னுடைய வாழ்க்கையை வைத்து எடுக்க வேண்டும் என்று ஆசை வந்திருக்கிறது. நம்முடைய தமிழில் பார்த்தோமேனால் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, டிவிஎஸ் ஐயங்காருடைய வாழ்க்கை வரலாறில் சிவாஜி கணேசன் நடித்தார். அதை ஜெமினி நிறுவனம் தயாரித்தது, ஓஹோ என்று ஓடியது. அதே போல் 2-3 தொழிலதிபர்களுடைய வாழ்க்கை வரலாறு சினிமாவாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சங்கமேஸ்வர் தொழிலதிபருக்கும் இந்த ஆசை வந்திருப்பதோ என்னமோ தெரியவில்லை. அவரே தயாரித்திருக்கிறார். நிறைய செலவு செய்திருக்கிறார். இதில் நிகால் என்பவர் கதாநாயகி நடித்திருக்கிறார். லலிதா என்பவர் கதாநாயகி நடித்திருக்கிறார். எல்லாமே கன்னடத்துக்காரங்க. நமக்கு அந்நியத்தனமாக தெரிகிறது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. கதை ஒரு நீரோடை போல செல்கிறது. சுவாரஸ்யம் இல்லை, ஒரு காமெடி இல்லை, ஒரு சண்டை காட்சிகள் இல்லை, ஒரு தீ விபத்து மட்டும் ஏற்படுகிறது. இந்த மாதிரி நம்ம ஆரம்பத்தில் சொல்லணும், செய்தி படம் போடுறாங்கடா, செய்தி படம் முடிஞ்ச பிறகு நியூஸ் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பீகாரில் பலத்த வெள்ளம் அப்படின்னு இந்திய செய்தி படம் போடுவாங்க. அந்த செய்தி படத்தை நிறைய பேர் வேண்டா வெறுப்பாக பார்ப்பாங்க. அப்போல்லாம் பிரதமர் நேரு வருவார், காமராஜர் வருவார், இந்திரா காந்தி வருவாங்க செய்தி படத்தில். அதுக்கப்புறம் தமிழக அரசும் செய்தி படம் வெளியிட்டுது. செய்தி படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் வெளியிடணும்னு ஆணையும் போடப்பட்டது. அதன்படி எல்லா தியேட்டர்களையும் கண்டிப்பாக படம் ஆரம்பிக்கணும்னா செய்தி படம் போடுவாங்க. நியூஸ் ரீல் என்று சொல்வார்கள். சிலர் ஆவணப்படம் என்று கூட சொல்லலாம். இந்த படத்தை ஆவணப்படம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவுமே இல்லை, காமெடி இல்லை. அது மாதிரி நாம் எதை எதிர்பார்த்து சினிமாவுக்கு தியேட்டருக்குள்ளே போகிறோமோ அது இல்லவே இல்லை. சரி, இந்த மாதிரி எல்லோருமே தொழிலதிபர் ஆகிவிடுவார்களா என்றால் இல்லவே இல்லை. முயற்சி திருவினையாக்கும். அந்த திருவினை எந்த அளவுகோல் என்பது நம்முடைய கையில் இல்லை. நாம் எவ்வளவோ உழைக்கிறவுக்கு நம்ம பணம் கிடைக்குதா? இல்லையா. அது நம்ம வீதி. அந்த விதிப்படி சங்கமேஸ்வர் கர்நாடகத்தில் பெரிய தொழிலதிபர் ஆயிருக்கார். அவருக்கு ஒரு விளம்பர ஆசை. சரி, நம்ம வாழ்க்கை வரலாறும் சினிமாவை எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவரே சொந்த காசை போட்டு எடுத்திருக்காரு. அவருடைய நிறுவனங்களில் இந்த படத்தை இலவசமாக வெளியிடலாம், பார்க்கலாம். நாம் 100 ரூபா கொடுத்து எதுக்கு பார்க்கணுங்கிற கேள்வி தான் எனக்குள் எழுகிறது. இதில் நடித்த நடிகர்கள் எல்லோருமே ஒரு டிவி ஆர்டிஸ்ட் மாதிரி தான் தெரியுறாங்களே தவிர ஒரு அந்த பாத்திரத்துக்குள் ஊடுருவி அந்த பாத்திரமாகவே மாறிவிட்டார்களா என்றால் இல்லை. கதாநாயகனுக்கும் சரி மற்றவர்களும் சரி முகபாவனையை காட்ட தெரியவே இல்லை. ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற நினைப்பு தான் நமக்கு மேலோங்கி நிற்கிறது. விஜய் ஆனந்த் படம்
ஓசியில் எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க பத்திரிகையாளர் காட்சி. நாங்கள் போய் பார்த்தோம், அந்த வலியை அனுபவித்தோம். நாங்கள் ஓசியில் பார்த்தோம், விமர்சனம் பண்ணுறோம். இந்த விமர்சனத்துக்கு பிறகும் நீங்கள் ஒரு தொழிலதிபருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் விஜயானந்துக்கு படத்துக்கு போங்க. இல்லை நாங்களே வெளியில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், உள்ளே போய் ஏன்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம். ஏன்னா காசை கொடுத்து சந்தோஷப்படுத்துவனாங்களான்னா இல்லை, இல்லவே இல்லை. விஜயானந்து படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார் மதுர கவி. அவரை பொறுத்தவரை குற்றம் சொல்ல முடியாது. என்ன சீனை தயாரிப்பாளர் எடுக்கணும்னு சொல்கிறாரோ அதுதான் அவர் எடுத்திருப்பார். ஏன்னா அவருடைய திறமையில் நான் குறைத்து மதிப்பிட முடியாது. உழைத்து உயர்ந்தவரா என்றால் உழைத்து உயர்ந்தவர் அல்ல. தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் சாணக்கியத்தனத்தாலும் வியாபார தந்திரத்தாலும் உயர்ந்திருக்கிறார் சங்கமேஸ்வர். விஜயானந்த் படத்துக்கு 100க்கு 29 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.